கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம தோத்து போறது இல்லைன்னா தவறு செய்யறது அப்படின்றது இயல்பு தான். ஃபெயிலியர் ஆர் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் இஸ் நார்மல். ஆனா அந்த இடத்துலயே இருந்துட்டு எழும்பி நம்மளை மாத்திக்காம இருக்கிறது தான் தப்பு. பட் staying there and being without changing ourselves is a mistake. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். Proverbs 24:16. For just man falleth 7 times and riseth up again, but the wicked shall fall into mischief. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நீதிமான் அதாவது சரியா நடக்கிறவன் 7 தரம் விழுந்தாலும் தவறு செய்தாலும் தோத்து போனாலும் திரும்பியும் எழுந்திருப்பானா. See what the Bible says. A just person, a right person will rise up even though he commits mistakes or faces a failure 7 times. ஆனா ஒழுங்கு இல்லாதவன் விழுந்த இடத்துலயே கடப்பானா. But a person who is not right in his duties will be where he falls. ஒரு பால்காரர் இருந்தாரு. அவர் சரியாவே மாடுகளை கவனிக்க மாட்டாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, தொழுவத்தை பெருக்க மாட்டாரு. ஆனா சாயங்காலம் ஆனா பாலை கறந்து விற்க கிளம்பிடுவாரு. There was a milkman. He never used to take care of his cows. He never used to clean the shed. He won't feed the cows properly. But evening, he used to milk the cows and take it out for sales. The milk for sales. இவர் ஒழுங்கா தன்னுடைய மாடுகளை கவனிக்காததுனால பால் குறைய ஆரம்பிச்சது. Since he did not take care of his cows, the production of milk reduced. அதனால இவர் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. So he started adding water to his milk. அவருடைய வாடிக்கையாளர்கள் பால் தரம் நல்லா இல்லை அப்படின்னு குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. His customers started reducing because the milk quality was not good. ஒரு பணக்காரர் ஒரு நாள் இவரை வந்து பார்த்து, நீ எனக்கு தினமும் 10 லிட்டர் பால் கொடுன்னு சொன்னாரு. இவனும் சந்தோஷமா கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கும் தண்ணி கலந்த பாலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். A rich man came to him and said, "Give me 10 liters of milk every day." He was very happy. He started giving him milk, the mixed milk. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு, அந்த பணக்காரரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வைத்தியர் சுத்தமான பசும்பாலை அவங்களுக்கு மருந்துக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. One day the rich man's mother was sick. The doctor told to give pure cow milk after taking the medicine. அப்போ இந்த பாலோடைய தரத்தை இந்த பணக்காரர் சோதிக்கும் போது அது நல்லா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த பால்காரரை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு பாலை நிறுத்திட்டாரு, அவன்கிட்ட வாங்குறத நிறுத்திட்டாரு. When the rich man checked the quality of the milk that he was buying, it was of a poor quality. So he called the milkman, scolded him and stopped buying from him. நிறைய பேர் இவர்கிட்ட வாங்குறத நிறுத்திட்டாங்க, வருமானம் குறைஞ்சிருச்சு. அதனால பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு பட்டணத்துக்கு. There was no customers, there was no income. So he decided to go for some work and he started walking towards the town. போகிற வழியில் ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாரு. On the way he was sitting under a tree. திடீர்னு ரொம்ப இறைச்சல் கேட்டுச்சு மரத்துல இருந்து. அதனால எழும்பி தூர போய் நின்னுட்டாரு. Suddenly he heard lot of sound from the tree. So he stood up and ran from there. அப்போ என்னாச்சுன்னா அவரு உட்கார்ந்துருந்த மரம் அப்படியே கீழே விழுந்துருச்சு சாஞ்சு. Suddenly the tree that he was sitting under fell down. கிட்ட போய் பார்த்தா அந்த மரம் உள்பக்கம் முழுவதும் அழுகி இருந்தது. He went near and saw it was fully rotten inside the tree. அப்பதான் இவன் யோசிச்சான், இந்த மரமும் என்ன மாதிரி தான் இருக்குது, வெளிப்பக்கம் நல்லா இருக்குது ஆனா உள்பக்கம் அழுகி இருக்குது. The milkman thought, the tree is also like me. Inside it is rotten and outside it is looking good. அப்ப இவன் ஒரு தீர்மானம் எடுத்தான்.
நான் போய் என்னுடைய தவறுகளெல்லாம் சரி செய்ய போகிறேன் அப்படின்னு. Then he took a decision. I'm going to correct my mistake. இவன் போய் மாடுகளை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சான், தொழுவத்தை நல்லா பெருக்கி பால் கறக்க ஆரம்பிச்சான், நல்ல தீவனம் வைக்க ஆரம்பிச்சான். He went back. He started taking care of the cows. He gave good food for them. He cleaned the shed regularly. He milked the cows. கொஞ்சம் கொஞ்சமாக புது வாடிக்கையாளர்களுக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தான். Slowly he started giving milk for new customers. இவன் பாலும் இவனுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஏன்னா மாடுகளெல்லாம் நல்லா இருந்ததுனால. He started getting more milk because the cows were of good health. இவன் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான், எந்த சூழ்நிலையிலையும் நான் தண்ணி கலக்கக்கூடாது, நல்ல தரமான பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு. He had taken a decision that he will not mix water. He will give only good milk for his customers. கொஞ்சம் கொஞ்சமாக வாடிக்கையாளர்கள் இவனுக்கு அதிகமாக ஆரம்பித்தாங்க. இவனுடைய பேரும் நல்ல பேராக மாற ஆரம்பிச்சது. Slowly his customers started increasing and his name also changed to a good name. அந்த பணக்காரர் ஒரு நாள் இவன் கிட்ட வந்து, உன்னுடைய பாலை உனக்கு தெரியாமலே 3 முறை நான் சோதிச்சு பார்த்தேன், அதோடைய தரம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ உன்னுடைய பழைய வாடிக்கையாளர்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டு நீ திருந்தினால மறுபடியும் நீ எனக்கு பால் கொடுக்க ஆரம்பி அப்படின்னு கேட்டாரு. The rich man came and met this milkman one day. He said, I tested your milk without your knowledge thrice, and now the quality is good. Moreover, I noticed that you are going and asking forgiveness to your previous customers. So now can you supply me milk? இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்யா அப்படின்னு அவருக்கு அவன் பால் கொடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய தொழில் நல்ல முன்னேறிடுச்சு. He was very happy and he started supplying milk for him. His business improved. ஒரு பிரச்சனையோ ஒரு தவறோ இல்லைனா ஒரு தோல்வியோ வரும்போது அதிலேயே கிடக்கக்கூடாது, அதில் இருக்கிற தவறை மாற்றிட்டு நம்ம முன்னேறணும். When we face a trouble, when there is a failure or when we commit a mistake, we should not stagnate there. We should correct the mistakes and progress. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.